ஹை ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்களோட எல்சியூ யூனிவர்ஸில் அடுத்த படமான பென்ஸ் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்காரு. அதாவது லோகேஷ் அவர்களோட கதையில ராகவா லாரன்ஸ் ஹீரோவா நடிக்கிறாரு. நேத்து தான் இந்த படத்துக்கான பூஜைலாம் கூட நடந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் இருந்திருக்காரு. ஒருவேளை இந்த படத்துல கேமியோ ரோல் மாதிரி ஏதாவது பண்றாரா அப்படின்னு நினைச்சா, பட் அவர் வந்ததுக்கான காரணம் இயக்குனருக்கு ஒரு சப்போர்ட்டா தான். ஏன்னா இது லோகேஷ் அவர்களோட கதையா இருந்தாலும் படத்தை இயக்குறது ரெமோ படத்தோட டைரக்டரான பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் தான். அண்ட் ரெமோ படம் அந்த டைம்ல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி படம் தான். ரிலீஸ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் ஸ்டாக்கிங்க என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்தாலும் வசூல் ரீதியா நல்ல வசூல் பண்ண படம் தான். மெயினா சாங்ஸ் எல்லாம் செமையா இருக்கும். அண்ட் இந்த இயக்குனர் நெக்ஸ்ட் சுல்தான் ஒரு படம் கார்த்தி அவர்கள் வச்சு பண்ணாரு. அது ஓரளவுக்கு டீசெண்டா போச்சு. பட் இப்போ பென்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்சியூ யூனிவர்ஸ்குள்ளே ஒரு படத்தை இயக்குறாரு. அண்ட் லோகேஷ் அவர்கள் இயக்காத முதல் எல்சியூ படம். ஸோ அதை நம்பி இந்த இயக்குனர் கிட்ட கொடுத்திருக்காரு. ஸோ எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் கண்டிப்பா லோகேஷ் அவர்களோட டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணுவாரு. பட் எல்சியூக்குள்ள அவர் வருவாருன்றது தெரியல. இன்னும் ஆல்ரெடி தளபதி, கமல், சூர்யா, கார்த்தின்னு எல்சியூ ரொம்ப பிஸியா இருக்கு. இப்போ ராகவா லாரன்ஸ் சார் இணைகிறாரு. அண்ட் ஆல்சோ அடுத்து கைதி 2, விக்ரம் 2, லியோ 2ன்னு சொல்லிட்டு சீக்கிரமே எல்சியூல ஒரு எண்டு கேம் வரும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை சிவகார்த்திகேயன் அவர்கள் எல்சியூக்குள்ள வர்ற மாதிரி இருந்தாலும் அந்த எண்டு கேமுக்கு அப்புறம் அடுத்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வருவாரு. ஏன்னா எண்டு கேமோட எல்சியூ கம்ப்ளீட்டா முடிஞ்சிடாது. அதுவும் இப்போதைக்கு எல்சியூட மொத்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா 2000 கோடியா. இது லோகேஷ் அவர்களே ரீசன்ட் இன்டர்வியூல ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ எண்டு கேமுக்கு அப்புறம் கூட யூனிவர்ஸ் இன்னும் போக போக பெருசாகும். அதுல அப்போ கண்டிப்பா சிவகார்த்திகேயனோட சேர்த்து இன்னும் நிறைய ஆக்டர்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எஸ்டிஆர், தனுஷ், விக்ரம்னு நிறைய மாஸ் ஹீரோஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டா வேற லெவல்ல இருக்கும். லோகேஷ் படம் இயக்காம ஜஸ்ட் படுத்துக்கிட்டு இந்த கான்செப்டை வச்சு சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்சியூக்குள்ள நெக்ஸ்ட் யாரெல்லாம் கொண்டு வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.